الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را، تلك آيات الكتاب المبين. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய 12வது சூரத்து யூசுப். இது குர்ஆனுடைய வரிசையிலே 12வது சூறாவாகும். இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 111 ஆயத்துக்கள் உள்ளன. இதனுடைய மொத்த கலிமாக்கள், அதாவது சொற்கள் என்ற அடிப்படையில் 1777 கிட்டத்தட்ட சொற்கள் உள்ளன. இதில் மொத்த ஹருஃபுகள் என்ற அடிப்படையில் 7203 ஹருஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளது. லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவிலே 44 தடவை மீட்டி மீட்டி வருகிறது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆனிலே 26 இடங்களில் வருகிறது. அதில் 24 இடங்கள் இந்த சூறாவிலே மீட்டி மீட்டி யூசுப் என்ற வார்த்தை வருகிறது. மற்ற 2 இடங்களும் சூரத்துல் ஆமிலே ஒரு தடவையும் சூரத்துல் காஃபிரிலே இன்னொரு தடவையும் மொத்தமாக 26 இடங்களில் குர்ஆனிலே வருகிறது. இன்னும் இதனுடைய விசேஷத்தன்மைகள் உள்ளதுதான், நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு அல்லாஹ் 6 சூறாக்களுக்கு பெயர் வைத்துள்ளான். அதில் இந்த சூறாவும் சூரத் யூசுஃபும் ஒரு சூறாவாகும். மற்றும் 5 சூறாக்கள் சூரா யூனுஸ், சூரத்து ஹூத், சூரா யூசுப், சூரா முஹம்மத், சூரா நூஹ், சூரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் 6 பேர்களுடைய பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா பெயர் வைத்துள்ளான். மேலும் இந்த சூறாவுடைய இன்னும் விசேஷத்தன்மை தான், அல்லாஹு தஆலா குர்ஆனை இந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுதே அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். முதலாவது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், இது ஒரு தெளிவான வேதம், நாங்கள் விளங்கக்கூடியவர்களுக்கு இதை நாங்கள் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் 3 ஆயத்துக்களிலும் குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன், நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம் அரபு மொழியிலே, லஅல்லகும் தஅகிலூன், இதை நீங்கள் சிந்திக்க கூடும் என்பதாக அல்லாஹு தஆலா எங்களுக்காக வேண்டி பேசுகிறான். அடுத்தது ஒரு முக்கியமான ஆயத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுகிறான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், குர்ஆனிலே நாங்கள் அழகான சம்பவமாக உங்களுக்கு நாங்கள் சம்பவம் சொல்லித் தருகிறோம். குர்ஆனிலே எத்தனையோ சம்பவங்கள் வருகிறது. ஹசரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆனில் இருந்த போதிலும் அல்லாஹ் இந்த இடத்தில் தனி ஒரு வார்த்தையா அஹ்ஸனுல் கஸஸ், சம்பவங்களில் அழகான சம்பவமாக உங்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்பதாக கூறுகிறான். ஆனால் குர்ஆனிலே இன்னொரு சூரா உள்ளது, சூரத்துல் கஸஸ். அந்த சூறாவுடைய பேரே சம்பவம் தான். அல்லாஹு தாலா அந்த சூறாவுக்கே பேர் வைத்துள்ளான். ஆனால் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சூரத்துல் கஸஸ் என்பதாகவும், இந்த சூறாவிலே அஹ்ஸனுல் கஸஸ் நாங்கள் இங்க சொல்லித் தருகிறோம் என்று சொல்கிறான். உலமாக்கள் பல கருத்துக்கள் எழுதியுள்ளார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் குர்ஆனிலே ஒரு அழகான சம்பவமாக ஒரே ஒரு நபியை பற்றி அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பேசிய சூரா என்றால் சூரத் யூசுப், அதாவது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை மாத்திரம்தான். ஆனால் சூரத்துல் கஸஸ், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் பேசினாலும் வேறு சம்பவங்களையும் அல்லாஹ் அந்த சூறாவிலே பேசுகிறான்.
ஹசரத் யூசுப் அலைஹி ஸலாத்துடைய பேரை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சம்பவமாக இந்த சூறாவில் மாத்திரம்தான் அல்லாஹ் பூர்த்தியாக பேசினான். வேற எந்த சூறாக்களிலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் கூட பேசப்பட்டதில்லை. ஆனால் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் ஏராளமான சூறாக்களில் பேசப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மை என்னவென்றால், அல்லாஹு தஆலா முழு விடயங்களையும் உம்மத்துக்கு இமாம் ஆலூசி ரஹிமஹுல்லா ரூஹுல் மஆன் என்ற தஃப்சீருடைய முக்கியமான இமாம் எழுதுவார், இந்த சூறாவிலே பொறாமைக்காரன், பொறாமைப்பட்டவன், அரசன், இன்னும் அங்கு வாழக்கூடியவர்கள், இன்னும் ஒருவர் முஹப்பத் வைத்திருக்கிறார், ஒருத்தருடன் முஹப்பத் வைக்கப்பட்டிருக்கிறார், ஒருவர் ஜெயிலில் இருக்கிறார், இன்னொருவர் கவலையில் இருக்கிறார், ஒருவருக்கு மன்னிப்பு தேவை, ஒருவருக்கு நோய், ஒருவருக்கு சிஹத், ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், ஒருவர் கண்ணியமாக இருக்கிறார், ஒருவர் இழிவாக நிலைமையில் இருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் இந்த சூரா. இமாம் ஹாலிதுன் மஅதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், சூரத் யூசுப், சூரத்து மரியம் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் ஓதுவார்கள். இமாம் இப்னு அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், யாரெல்லாம் சூரா யூசுஃபை ஓதுவார்களோ கவலையான நேரத்தில் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்பதாக. இன்னும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துக்கு ஹசனுல் கசஸ் என்பது சொல்லப்படுகிறது. அதில் பல படிப்பினைகளும் பல ஹிக்மத்துக்களும் பல ஃபவாயிதாக்கள், அதாவது பிரயோஜனங்களும் தீன் துனியா இரண்டுக்கும் சீர்திருத்தமான நிலைமையில் பொறுமை, இன்னும் பெண்களுடைய ஃபித்னாக்கள், இன்னும் நோவினை தரக்கூடிய வேதனைகளிலிருந்து எல்லாவற்றுக்கும் படிப்பினை இந்த சூறாவிலே இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். எனவே இந்த சூறாவிலே அல்லாஹ் ஆரம்ப ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரைக்கும் குர்ஆனுடைய சிஃபாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 4வது ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா இங்கே பேசுவது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை கண்ட, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவை தன்னுடைய தந்தையிடம் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என்ன சொன்னார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் இங்கு பேசுகிறான். முதலாவது நாம் பார்க்க வேண்டும், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஒரு எங்களுடைய உம்மத்திலே, இந்த சமுதாயத்திலே நபியாக வந்தவர், ஒரு கூட்டத்துக்கு நபியாக வந்தவர். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது, ஐயுன் நாசி அக்ரம், மனிதர்களில் சங்கையானவர் யார் என்பதாக கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், சங்கியானவருடைய மகன், சங்கியானவர், சங்கியானவருடைய மகன், சங்கியானவர். யார் இவர்? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பரம்பரையே நபிமார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை அவ்வாறே நபி, அவருடைய பரம்பரை நபியாக பாதுகாக்கப்பட்டது, ஒரு கண்ணியமான சில்சிலாவை கொண்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள், இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த நபியுடைய குடும்பத்திலே, ஒரு நபி கனவு கண்டார்கள். அவர்கள் கனவு கண்டு தன்னுடைய தந்தையிடம் சொன்ன நேரத்தில், கனவுகள் கண்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பாடத்தை எமக்கு சூரா யூசுஃபுடைய 4வது ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. 7வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் ஹாதிசத்து இல்காயில் ஜுப், அதாவது ஒரு பாலம் கிணற்றிலே போட்ட சம்பவங்களை பற்றி அல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை பேசுகிறான். அதாவது சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பாலம் கிணற்றிலே தள்ளினார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே 7வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் பேசினான். அதுவும் அவர்கள் கிணற்றிலே போட்டு வந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தந்தையே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஓநாய் தின்று விட்டது. அவர்கள் பொய்யான இரத்தத்தை ஆடையில் பூசிக்கொண்டு வந்து சொன்னார்கள், பொய்யான இரத்தத்தை அவருடைய ஆடையிலே பூசிக்கொண்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை, தன்னுடைய மகனை காணவில்லை, ஆனாலும் பொறுமைதாரிகள் என்ன சொல்லுவார்கள், ஃபஸபுருன் ஜமீல், நான் ரொம்ப அழகான பொறுமை செய்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அல்லாஹு தஆலா எனக்கு உதவி செய்ய போதுமானவன்,
ஒரு உண்மையான முஃமின் எல்லா கட்டங்களிலும் பொறுமை செய்வான். இவ்வாறு தான் இந்த விடயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசி தருகிறான். 21வது ஆயத்திலிருந்து 35வது ஆயத் வரைக்கும் அல்லாஹு தாலா ஒரு பெரிய மன்னருடைய மனைவி தனிய ஒரு அரண்மனையிலே பாவத்துக்கு அழைத்த நேரத்திலும் அல்லாஹுவை பயந்த தக்வாதாரியான ஒருவர் அல்லாஹுவை பயப்படுவார் என்ற விடயங்களை அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக பேசி தருகிறான். வராவத்துஹு وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله. கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு வாங்க பாவத்துக்கு அழைத்த நேரத்தில் கால மஆதல்லா, அல்லாஹ்வை பயப்படுகிறேன். ஒரு உண்மையான தக்குவாதாரி எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயப்படுவார். ஒரு தக்குவாதாருடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் சூரா யூசுஃபுடைய 21வது ஆயத்திலிருந்து 35வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். 36வது ஆயத்திலிருந்து 53வது ஆயத்து வரைக்கும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யாத ஒரு குற்றத்தை அவர்கள் நிரூபித்து ஜெயிலில் சிறையில் அடைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதிலும் பொறுமையாக இருந்து அந்த சிறையிலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பற்றியும் கனவுக்கு விளக்கம் பற்றியும் இந்த உன்னதமான தஅவத் அல்லாஹுடைய அழைப்பு பணியை செய்தார்கள். எல்லா கட்டங்களிலும் ஒரு தக்குவாதாரியான ஒரு முஸ்லீமான ஒரு நல்லடியார் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை பேச வேண்டும் என்ற விடயங்களை 36வது ஆயத்திலிருந்து 53வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் பேசி தருகிறான் இந்த சூரா யூசுஃபிலே. 54வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரைக்கும் சொந்த சகோதரர்கள் இவருக்கு அநியாயம் செய்தும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரக்கூடிய நேரத்திலே ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சாமான்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்ற விடயங்களை பற்றியும் அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். இன்னும் அல்லாஹு தாலா சூறாவில் ஒரு முக்கியமான விடயத்தை பேசுகிறான். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸுகள், அதாவது உள்ளத்தில் தோன்றக்கூடிய விடயங்கள், நஃப்ஸை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பயான் பண்ணுகிறான். அதாவது உலமாக்கள் எழுதுவார்கள், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் 6 உள்ளங்கள் உள்ளது. அதில் ஒரு உள்ளம் தான் நஃப்ஸுல் அம்மாரத்துல் பிஸூ, பாவத்தை எப்போ மேவிக்கொண்டே உள்ளத்தில் இருக்கும். நாங்கள் அதை செய்துவிட்டால் எனக்கு தீமைகளும் தண்டனைகள் கிடைக்கும், அந்த ஒரு உள்ளம் என்பதாக எழுதுவார்கள். இன்னும் ஒரு உள்ளம் நஃப்சுல் முத்மஇன்னா, நஃப்சு ராதியா, நஃப்சு மர்தியா, நஃப்சு சவ்வாஹா என்ற நஃப்ஸை பற்றி அந்நஃப்ஸ் அந்நுஃபூஸ் அசித்தா சித்தத்துன் என்பதாக எழுதுவார்கள். அந்த உள்ளத்தில் ஒரு உள்ளத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் 83வது ஆயத்திலிருந்து 103வது ஆயத்து வரைக்கும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு தன்னுடைய சகோதரர்கள் அநியாயம் செய்தும் அவர்களை ஒன்று சேர்த்தார்கள், அரவணைத்தார்கள். ஒரு குடும்ப உறவை அரவணைப்பது எவ்வளவு கட்டாயம் என்பதை பற்றி அல்லாஹ் இந்த சூறாக்களில் 83வது ஆயத்திலிருந்து 101வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். 102வது ஆயத்திலிருந்து 104வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா وما تسألهم عليه من أجر إن هو إلا ذكر للعالمين وكأي من آية في السماوات والأرض. வானம் பூமியிலே எத்தனையோ அத்தாட்சிகள் உள்ளன. யமுர்ரூன அலைஹா, அதன் மீது அவர்கள் கடந்து செல்கிறார்கள். வஹும் அன்ஹா முஅரிதூன், அதை அவர்கள் மறந்த புறக்கணித்த நிலைமையிலே என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா 105வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கு ரத்தாகவும் அல்லாஹுவை அழைப்பதும் இந்த உன்னதமான வேலை அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதும் தான் ஈமான்தாரனுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் பேசி குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ்
குல் ஹாதிஹி சபீலி, நபியே இதுதான் என்னுடைய பாதை. எது என்னுடைய பாதை? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அலா பசீரத்தின் அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றிய சஹாபாக்களும் செய்து வந்தார்கள் என்பதாக நபியை நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஅவத்துடைய முக்கியமான விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான ஆயத், 111வது ஆயத், கடைசி ஆயத், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இவ்வளோ சம்பவங்களை பேசியதுக்கு பின்னால் கடைசியாக அல்லாஹ் இந்த சூறாவிலே சம்பவத்தை முடிக்கிறான். புத்தியுடையவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்பதாக இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே இந்த சூறா மிகவும் ஒரு ஒரு புத்திசாலிகளுக்கு, அதாவது விளங்கக்கூடியவர்களுக்கு, உலில் அல்பாப், புத்தியுடையவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லும் நேரத்தில் நிறைய படிப்பினை இருக்கிறது. துன்யா ஆகிரா ஈருலகத்துக்கும் இந்த சூறா போதுமானது என்று சில உலமாக்கள் எழுதுவார்கள். அதில் முக்கியமான சூறா தான் சூரத் யூசுப். எனவே நாமும் இந்த சூறாவை ஓதி விளங்கி அல்லாஹ்வை அடையக்கூடியவர்களாக மாறுவோம். இன்னொரு சூறாவை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.